शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। यस्य निश्चितं वेदो यो वेदेभ्योऽखिलं जगन् धर्ममेष्महं वन्दे विद्यादेवं। लोकोऽपि द्विविधः आत्मलोकः अनात्मलोकश्चेति। तत्र आत्मलोकस्य त्रैविध्यं बृहदारण्यके तृतीयाध्याये श्रूयते। अथ त्रयोवावलोकाः मनुष्यलोकः पितृलोको देवलोको इति। सोऽयं मनुष्यलोकः पुत्रेणैव जय्यो नान्येन कर्मणा पितृलोको विद्यया देवलोकः। लोकं ரெண்டு விதமா இருக்குன்னு பிரிக்கிறாங்க. ஆத்மலோகம் அனாத்மலோகம். ஆத்மலோகம்னா அது லோகம் இல்லை, அது நம்மளுடைய பாஷையை சொல்றாரு. ஆத்மா தான் அது சொல்றதுக்கு வராது. தத்திர பிரயோகவா பிரதாமிகத்தை சொல்றாங்க. அத பிரயோகாவ லோகாக மனுஷலோகா பிதலோகோ தேவலோக இது. மனுஷலோகம்னா இந்த லோகம் தான், தேவலோகம்னா இந்திராதி லோகம். இல்ல பிதலோகம்னா இந்திராதி லோகம், தேவலோகம்னா பிரம்மலோகம். இப்படி இருக்காங்க. सोऽयं मनुष्यलोकः पुत्रेणैव जय्यो नान्येन कर्मणा पितृलोको विद्यया देवलोकः. केवल कर्मத்தினால பிதலோகம், வித்யா சகிதமா கர்மானுஷ்டானம் பண்றதுனால பிரம்மலோகம் எல்லாம் இருக்கு. ஆத்மலோகஸ்ய தத்ரைவ ஸ்ரூயதே. யோகவா அஸ்மான் லோகா ஸ்வம் லோகம் அதிருஷ்ட்வா ப்ரைதி ஏனம் அவிதிதோ ந புனக்தி. ஸ்ருதி என்ன அர்த்தம் அவரே எழுதுறார். யோகவா அஸ்மான் லோகா ஸ்வம் லோகம் அதிருஷ்ட்வா ப்ரைதி. யாரும் சார் அஸ்மான் லோகா, அஸ்மாது லோகா ரெண்டு பதம் சந்தி வரும்போது அஸ்மான் லோகான்னு வருது. அஸ்மாது லோகா இந்த லோகத்தில் இருந்த ஸ்வம் லோகம் அதிருஷ்ட்வா தன்னுடைய லோகத்தை தெரியாம, தன்னுடைய லோகம்னா ஆத்மலோகம் ஆத்மான அர்த்தம். அவ்வளவுதான். ஆத்ம ஜானம் இல்லாமல் கிடைக்கிறது பிரதார்மிகம் தான். இந்த உபனிஷத்துல வந்து காவிய பாஷையில வரும், நிறைய வரும். ஆனா அது காவியம் கிடையாது. அதிலிருந்து அர்த்தம் வேற எடுக்கணும். அஸ்மான் லோகாத ஸ்வம் லோகம் அதிருஷ்ட்வா ப்ரைதி. ஆத்ம ஜானம் இல்லாம லோகாபுரத்துல போக ப்ரைதி. ச ஏனம் அவிதிதோ ந புனக்தி. அவிதிதோ ந புனக்தி. சக ஆத்மா இவனால தெரியாம இருக்கிறதுனால இவனே பரிபாலனம் பண்ணாது. இந்த மாதிரி அர்த்தம் பண்றாரு. ஆத்மானமேவ லோகம் உபாசிதா தய ஆத்மானமேவ லோகம் உபாசே நகாசிய ஆயுக்ஷியலே இதுக்க. ஆயுன்னு இருக்கா, வேற ஏதோ இருக்கா, கர்மா இருக்கா, பல விதமா இருக்கு. ஆயுன்னு ஒரு பாடம் இருக்கு. இதுக்க அது அர்த்தம் பண்றாரு இவர. யஹ மாம்சாதிக பிண்டலக்ஷணா ஸ்வலோகம் பரமாத்மாட்சியம் பிரம்மாஸ்மிக்கு அவிதித்வா மரியதே. அர்த்தம் அஸ்மான் லோகா ஸ்வம் லோகம் அதிருஷ்ட்வா ப்ரைதின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தம். அஸ்மான் லோகான்னு என்ன அர்த்தம்? மாம்சாதி பிண்டலக்ஷணா லோகான்னு அர்த்தம். மாம்சாதி பிண்டலக்ஷணா அப்படின்னா மாம்சாதி பிண்டலட்சணமான ஒரு லோகம். லட்சணம் தான் அந்த சொரூபம் அர்த்தம். மாம்ச பிண்டம் ஒரு லோகம். அது என்ன? இந்த சரீரம் தான். சரீரத்திலிருந்து வேற ஆத்ம தத்துவத்தை கிடைக்கிறதா இருந்தால் வெளியிலிருந்து பரவாயில்ல, அது ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. அப்ப சரீரமான இந்த லோகத்தில் இருந்த சரீரம் மாம்சபிண்டம் ஆச்சு. அந்த மாம்சபிண்ட லட்சணாது அஸ்மான் லோகாது ஸ்வம் லோகம் பரமாத்மாக்கியம். பரமாத்ம லோகம் அப்படின்னா ஆத்மலோகம் தான். பரமாத்மாக்கியம் பிரம்மாஸ்மி இது அவிதித்வா. பிரம்மாஸ்மி என்கிற ஞானத்தை அடையாமல் அவிதித்வா மிரியதே மரணத்தை அடையதோ. சஹா ஸ்வலோகா. ஸ்வலோகனா அந்த ஆத்மலோகம், ஆத்மா பரமாத்மா அவிதிதா இவனால தெரியாம இருக்கிறதுனால, அவிதிதா கர்மணி பிரயோகம், இவனால தெரியாம அறியப்படாம இருக்கிறதுனால பரமாத்மாக்கியம் அகம் பரமாத்மா அவிதிதா அவித்யா விவகிதா. அவிதிதா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. அவித்யா விவகிதா.
அவித்யினால தூரே இருக்கிற மாதிரி ஆத்மாவே பரமாத்மா சொல்றதா அந்த அவித்யினால தூரே இருக்கிற மாதிரி பரமாத்மா வேற ஏதோ இல்லையா. அவிதிதா அவித்யா விவஹிதா சன் அக்காரம் அவேத்தாரம் பிரேதம் மிருகம் ந புனக்தி. அவேத்தாரம் அவேத்தாரம் அப்படின்னா அவேத்தா வேத்தானா தெரியறவன், வேத்தா ஞானி அர்த்தம். அவேதிதாரம் அவேதிதாரம் இருக்கா அதுவும் இருக்கா. அவேதிதாரம் வேதிதா வேத்தா ரெண்டும் இருக்கலாம். இப்படின்னா என்ன அர்த்தம்? வேத்தான ஞானி அர்த்தம். வேத்தா வேத்தா வேத்தாரோ வேத்தார ஞானி அர்த்தம். அவேத்தான தெரியாம இருக்கிறவனே அவேத்தாரம் திவ்யா திவ்யா சக்தி. அவேத்தாரம் பிரேதம் மரணம் அடைஞ்சு இருக்கிறவனே மிருகம் ந குணக்தி. குணத்தின குணக்தி போஜனம் இல்லை, பாதையை காப்பாற்றுறது அர்த்தம். சகனவு குணத்து சகனவு பாதையது அர்த்தம். அது பல பேருக்கு என்ன பிரமம்னா அந்த போஜன சந்தர்ப்பத்துல இந்த சகனாவது சகனவு குணத்து சொல்றதுனால ஏதோ போஜன சம்பந்தியா குணத்து அந்த ஒரு தாது வர்றதுனால போஜன சம்பந்தியோ ஏதோ சொல்றது வரும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படி அர்த்தமோ வரும். அப்படி இல்லை, அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதுக்கு புதுதாதுக்கான குணத்தினா பரஸ்மைபதி ரூபம். ஆத்மனைபதி பூத்தே புஞ்சாதே புஞ்சதே இருக்கு. ஆத்மனைபதி தாது ரெண்டு விதமா இருக்கும். ஆத்மனைபதியா இருக்கும், பரஸ்மைபதியா இருக்கும். அத பூத்தே புஞ்சாதே பூத்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுறது அர்த்தம். குணத்தினா பரிபாலேன்னு அர்த்தம். இமாம் பிருத்திவீம் ராஜானோ போக்ஷந்தி இதெல்லாம் பிரயோகம் இருக்கு புராணத்துல தான். போக்ஷந்தி பிருத்திவீம் மகிமோ பாகவத்துல தான் வருது. போக்ஷந்தினா சாப்பிடுறது அர்த்தம் இல்லை, அனுபவிக்கிறான்னு இல்லை, பரிபாலேன்னு அர்த்தம். ராஜானஹ ராஜாக்கள் நிருபர்கள் அரசர்கள் போக்ஷந்தி போக்ஷந்தினா சாப்பிடுறது அர்த்தம் இல்லை. அது அந்த அந்த பாகவதத்துல கனிதர்மம் சொல்லும்போது மோக்ஷந்தி மகிம் இத்தனை வருஷம் மோக்ஷந்தி அர்த்தம் அந்த பிரயோகம் இருக்கும். அது பார்த்து ஓரளவுக்கு நமக்கு ஒருவேளை பிரமம் வரலாம். ஏன்னா கனிதர்மம் ரொம்ப ஜாஸ்தியா வர்றாங்க, எல்லாம் கெட்டு போறதும் அர்த்தம் தானே அந்த பிரகடனத்துக்கு வருது. அதுதானே அந்த பிரகடனத்து வருது. அப்போ ஒருவேளை இப்படி அர்த்தமா இருக்கலாம். மோக்ஷந்தி ராஜானக மோக்ஷந்தி பல மினிஸ்டர்ஸ் வந்து சாப்பிடுறது அந்த அர்த்தம் ஒட்டும் அங்க. அதனால ஆனா அந்த அர்த்தம் விவக்ஷிதம் இல்லை. மோக்ஷந்தி சொன்னா பரிபாலனை பரிபாலனம் கரிஷந்தி. அப்ப ஆத்ம ஜானம் இல்லாம யாரு இந்த சுதீர்ல என்ன கிடக்கிறது சுருக்கமா சொல்றதா இருந்தால், ஆத்ம ஜானம் இல்லாம யாரு பிரேதனா மிருகனா போறதோ அவனே ஆத்மா பரிபாலனம் பண்ணாது. ஆத்மா பரிபாலன இந்த பிரயோகம் பல இடத்துல இருக்கு. ஆத்மஹா ஏனம் ஆத்மஹா ஈஷாவாசிய உபநிஷத்துல இருக்கு. ஆத்மஹா ஆத்மானம் ந பரிபாலேதி ஆத்மஹா ஆத்மானம் ஹந்தி. ஆத்ம ஜானம் இல்லாம இருக்கிறதுனா ஆத்மாவனை பரிபாலனம் பண்ணாம இருக்கிறதுனா ஆத்ம ஜானம் இல்லாம இருக்கிறது. இதுதான் இங்கே சொல்ற. பிரேதம் ந புனக்தி சோகமோகாதி தோஷாபனேன நபாதேதி கர்த்தா. சோகமோகங்கள் எல்லாம் இல்லாம ஆத்மாவே காப்பாற்றுறதுதான் பரிபாலனம். அது யாரால பண்ண வேண்டியது? தன்னால்தான் பண்ண வேண்டியது. ஆத்மைவ சியாத்மனோ பந்து ஆத்மைவ சியாத்மனோ விபுன்னு இல்லையா? அப்ப யாரு ஆத்ம தத்துவத்தை கிரகிக்காம இறந்து போறானோ அவனே ஆத்மா பரிபாலனம் பண்ணாதுன்னா என்ன சுருக்கமா கிடைக்கிறது? சோகமோகாதுகள் இருந்தே இருக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஆத்ம ஜானம் இல்லாம இருக்கிறது ஒரு தப்பா? இப்ப வேதாந்தம் இருக்கட்டும், வேதாந்தம் இருக்கட்டும். பல பேருக்கு இந்த உபன்யாசங்கள் கேட்டு பழகி என்ன ஒரு விசாரம்னா, ஆத்ம ஜானம் இல்லாம இருந்தா, வைராக்கியம் இல்லாம இருந்தா ஏதோ பாவம் இருக்கோ? பாவம் இருக்கா? வைராக்கியம் இல்லைன்னா பாவம் இருக்கா? அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்லை. சம்சாரத்தில் வருவது அது இஷ்டம் தானே. யாருக்கு வைராக்கியம் இல்லையோ அவனுக்கு சம்சாரத்துல திருப்பி வரணும் தானே உத்தேசம் இருக்கு. வராம இருக்கிறதா கஷ்டம். இது பேசுறது வேற விஷயம். ஆனா உண்மை என்ன பாருங்க, ஆத்ம ஜானம் இல்லை, ஆத்ம ஜானம் இல்லை இல்லாம இருக்கிறான் அப்படி நிந்த பண்ணக்கூடாது.
ஏன்னா ஆத்ம ஞானம் இல்லைன்னா என்ன வரப்போறது? சோகமோகங்கள் வந்துட்டு இருக்கும். அது இருக்கட்டும் தான் வச்சுருக்கோம். சோகமோகங்கள் வந்துட்டே இருக்கட்டும், ஒன்றும் பரவாயில்ல, இது அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படிதானே எண்ணம். வைராக்கியம் இல்லாம இருக்கிறது ஏன்னா அவனை நிந்த பண்ணக்கூடாது. எது பார்த்துட்டு நிந்த பண்றது? துஷ்டனா கிருஷ்ணனா, நல்லவன் கெட்டவன் என்கிற விபாகம் எது பார்த்துட்டு பண்றது? நிஷித்தத்தை பண்றவனே பார்த்துட்டு கெட்டவன் சொல்றது, விகிதத்தை பார்த்து பண்றதே பார்த்துட்டு நல்லவன் சொல்றது. அவ்வளவுதான். வைராக்கியம் இல்லாம, வைராக்கியம் கூட இருக்குன்னா பெரிய விஷயம். மகாத்மா இல்லையா சொல்ல இல்லை, மகாத்மா தான். ஆனா வைராக்கியம் இல்லைன்னா கெட்டவன் அர்த்தம் கிடையாது. நிஷித்தம் பண்றதா இருந்தால் நிஷித்தம், நிஷித்தாகரணம் பாதித்ய ஹேது. பாதித்யம்னா கீழே போறது. இந்த ஒரு புண்ணிய ஜென்மம் ஏதோ ஓரளவுக்கு புண்ணியம் இருக்கிறதுனால இந்த ஜென்மம் வந்தது இல்லையா, இதோட கீழே போகணும்னு பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம்? கீழே போறதுக்கு என்ன காரணம்? வைராக்கியம் இல்லாம இருக்கிறது இல்லை, நிஷித்தாகரணம். நிஷித்தாகரணத்தினால பாபம் வருது. பண்ணாத சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்றது, யுக்தி சேதங்கள் ஸ்ரத்தை இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது. அது அந்த இதுக்கு காரணம் துஷ்டம் சொல்றதுக்கு, இல்லைன்னா பண்டிதனா இருக்கிறதுக்கு, கீழே போறதுக்கு, நரகம் போறதுக்கு, அதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. வைராக்கியம் இல்லாம இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை. ஆனா அதனால காமியரம்மாக்கள் பண்றதா இருந்தா ஒரே ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றாரு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வைராக்கியம் இருக்குன்னா பெரிய விஷயம். ஆனா ஸ்ருதி வந்து எதை பார்த்துன்னு சொல்றது? இது வந்து ஆத்ம ஜானாதிகாரி வச்சுன்னு சொல்றது இல்லையா? அந்த ஆத்ம ஜானத்துக்கு வரணும். அதுக்காக ஒரு பிரமம் என்ன பண்றது? ஒரு இது கொடுக்கறது, ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் வைராக்கியத்தை கிரமமா வந்து அடையணும் என்கிற ஒரு புத்தி வர்றதுக்காக சொல்றது. அந்த ஆத்ம ஜானத்தை இல்லாம இறந்து போறதா இருந்தால் நரகத்துக்கு போயிடும் அர்த்தம் கிடையாது. இதனால அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா சோகமோகாதிகள் ஓரளவுக்கு இருந்துட்டே இருக்கும். அது அத்தியந்த நாசம் இல்லாம இருக்காது, வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு தெரியல இருக்குன்னா ஒரு சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அத்வைத பிலோசபியில வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? அத்வைத பிலோசபியில எல்லா பிலோசபியிலும் வைராக்கியம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வைராக்கியம் இல்லாம இருக்கிறதுனால துஷ்டன் சொல்றது இல்லைன்னு அர்த்தம். அது வைராக்கியம் இல்லையா? இவ்வளவு ஒரு மோசம் அப்படி இல்லை. துஷ்டன் இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு கெட்டவன் அப்படி அர்த்தம் கிடையாது. வைராக்கியம் இருக்குன்னா அது பெரிய விஷயம். அது எந்த பிலோசபிக்கும் அப்படி அர்த்தம் இல்லை. இது சம்சார நிவர்த்திக்கு வைராக்கியம் இல்லாம முடியாது, அவ்வளவுதான். சம்சார நிவர்த்தி உத்தேசி, அது இந்த உத்தேசம் இருக்குன்னா தானே சொல்லலாம். அந்த உத்தேசம் யாருக்கு இருக்கோ அவரே பார்த்துன்னு சொல்றது, அவ்வளவுதான். நமக்கு அந்த உத்தேசம் இருக்குன்னா சந்தோஷம், இந்த வழியில் வரணும். இல்லைன்னா என்ன, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா இந்த சோகமோகங்கள் எல்லாம் வரும். அது இல்ல, அது அத்தியந்தம் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இந்த ரெண்டு தான். பாதித்யம் வர மாதிரி ஒன்றும் பண்ணக்கூடாது, அது முக்கியம். உபாசகத்திய நிச்சிதம் கர்ம நக்ஷியதே ஏகபலதானேன உபக்ஷீணம் நபவதி காமித சர்வபலம் மோட்சந்த விதாதி கர்த்தா. அதனர்த்தம் பிரேதம் நமுனக்தி சோகமோகா தோஷாத்மயன நபாலேதி உபா. அதுக்கப்புறம் என்ன லைன் எப்படி இருக்கு ஸ்ருதியில? ஆத்மானமேவ லோகம் உபாஸ்தே நஹ்ய கர்ம க்ஷீயதே. உங்களுடைய கவனம் அப்படி இருக்கு. ஆத்மானமேவ லோகம் யஹ உபாஸ்தே, யாரொருவன் ஆத்மலோகத்தையே மட்டும் உபாசனம் பண்றானோ அவனுக்கு கர்மக்ஷயம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்ம லட்சியதேன்னு இருக்கு. உபாசகத்திய நிச்சிதம் கர்ம லட்சியதே ஏகபலதானேன உபக்ஷீணம் நபவதி காமித சர்வபலம் மோட்சந்த விதாதி கர்த்தா. அப்படி உபாசனம் பண்றவனுக்கு ஏதோ ஒரு பலத்தை கொடுத்துங்க, ஆனா அவனுடைய கர்ம செய்கிறது இல்லை. மோட்ச பரியந்தம் அந்த புண்ணியம் நிற்கும். மோட்ச பிரம்மலோகத்துக்கு போறது இல்லையா உபாசகன், போனப்புறம் என்ன வருது? அங்கே ஆத்மசாட்சா்காரம் அடையிற வரைக்கும் அவனுக்கு அந்த புண்ணியம் நிற்கும். புண்ணியம் நின்றுட்டு ஆத்மசாட்சா வைராகியத்தையும் சிரவணத்தையும் மரணத்தையும் நிதித்தியாசனத்தையும் கொடுத்த கிரமமா ஆத்மசாட்சா்காரத்தையும் கொடுத்து முக்தியை ஏற்படுத்துகிறது. அப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் பலத்தை கொடுத்து கர்மம் செய்கிறது இல்லை. அந்த மாதிரி அர்த்தம் பண்ணணும். என்ன கஷ்டம்னா யதாசுதார்த்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னா தப்பு. பாருங்க, யஹ ஆத்மானமேவ லோகம் உபாஸ்தே நஹ அஸ்ய கர்மக்ஷீயதேன்னு இருக்கு. ஏதோ விபரீதமா இருக்கு. ஆத்மலோகத்தை ஆத்மாவைத்தான் உபாசனம் பண்றவனுக்கு கர்மக்ஷயம் வராது.
கர்மக்ஷயம் வரும் தானே சொல்லணும். நேரடியா பார்த்தா சரியா அர்த்தம் கிடைக்கிறது இல்லை. கர்மக்ஷயத்துக்கு தானே ஆத்மோபாசனம் பண்றது. அப்ப கர்ம நக்ஷியதே சொன்னா விபரீதம் ஆயிடுச்சு. அதனால இவர் என்ன எப்படி அர்த்தம் பண்றார்? ஏதோ ஒரு பலத்தை கொடுத்த ருத்ரமான ஏதோ ஒரு இஷ்டத்தை காமிச்ச இவ்வளவுதான் கொடுத்த அந்த பலன் செய்கிறது இல்லை. அப்புறம் என்ன, எதனால எல்லாம் அவாப்ப சமஸ்த காமனா போயிடுமோ அந்த மோட்சத்தை வரைக்கும் கொடுக்கறதுக்கு அந்த கர்மம் ஜென்யமான ஆத்மோபாசனத்திலிருந்து வரக்கூடிய புண்ணியம், ஆத்மோபாசனத்திலிருந்து வரக்கூடிய புண்ணியம் எந்த லோகத்துல போனாலும் அங்க நிற்கும். கச்சந்தம் அனுகச்சதின்னு இருக்கு. சுகதம் துஷ்கிருதம் செய்த கச்சந்தம் அனுகச்சதி சிந்தனை இருக்கும். அத ஆத்மா சாட்சா்காரம் வரைக்கும் கொடுத்துதான் போயிடும். அந்த வரைக்கும் இருக்கும் அந்த புண்ணியம். அதுக்கு முன்னாடி க்ஷயம் ஆகாது. அப்படி அர்த்தம் பண்றோம். உபாசகத்தை நிச்சிதம் கர்ம நக்ஷியதே ஏக பலதானேன உபக்ஷீணம் நபவதி. ஏதோ ஒரு பலத்தை கொடுத்து க்ஷயிக்காது. அது உபக்ஷீணம் நபவதி. காமித சர்வபலம் மோட்சஞ்ச ததாதி கர்த்தா. எதெல்லாம் அதற்கு இஷ்டம் சொல்றதோ அதெல்லாம் கொடுத்து அப்புறம் மோட்சத்தை கொடுக்கும். ஷஷ்டாத்யாயி கிமர்த்தம் வயம் அத்யேஷ்யாமஹே கிமர்த்தம் வயம் யக்ஷ்யாமஹே கிம் பிரஜயா கரிஷ்யாமோ ஏஷாம் மோயம் ஆத்மாயம் லோகஹா இதி. அந்த விரக்தாருடைய ஸ்திதியை வர்ணிக்கிறது ஷஷ்டாத்யாயத்தில் விருதாரண்யத்துல. அந்த வாக்கியங்கள் பார்த்து எப்படி இருக்க, கிமர்த்தம் வயம் அத்யேஷ்யாமஹே, எதுக்காக இருக்கிறது. இவருடைய கீர்த்தனத்தில் வருது இல்லையா, கிம் கிம் சர்வம் பிரம்மமயம் என்ற கீர்த்தனத்துல, போதேந்திர கீர்த்தனத்துல சர்வம் பிரம்மமயம், சதாசிவ பிரம்மேந்திர சதாசிவ பிரம்மேந்திர கீர்த்தனத்துல சர்வம் பிரம்மமயம் கிம் வதனீயம் கிம் மனநீயம் கிம் 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 ஆட்சேபம், கிம் போக்தவியம் கிம் அபோக்தவியம். இது என்ன அர்த்தம்? இது நிஷேதங்களோ கிடையாது. யாருக்கு அந்த சாட்சா்காரம் கிடைக்கிறது. அந்த அது ஸ்ருதியும் அதன் மூலம் இருக்கு. கிமர்த்தா வயம் அத்யேஷ்யாமஹே, கிமர்த்தா வயம் அத்யேஷ்யாமஹே, எதுக்காக அத்தியனம் பண்றது? கிமர்த்தம் வயம் யக்ஷ்யாமஹே கிம் பிரஜயா கரிஷ்யாமஹ, இந்த பிரஜையினால என்ன பண்ண போறது? ஏஷாம் நோயம் ஆத்மாயம் லோகா அப்படின்னா பிரஜையா கிம் கர்த்தவியம் அஸ்தி, பிரஜையினால என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அயம் லோகோ தெய்யா மனுஷலோகோ தெய்யா இருக்கு இல்லையா, மனுஷலோகத்தை ஜெயிக்கிறதுக்குதான் பிரஜையை எல்லாம் வச்சுருக்கணும். தன்னுடைய சம்பந்தியா பிரஜையை வச்சுருந்த அவன் மூலமா மனுஷலோகத்தை ஏதோ நான் இப்படி இருக்கேன் காமிக்கிறதுக்கு தானே பிரஜையெல்லாம் வச்சுருக்குது. ஏஷாம் நகா அயம் ஆத்மைவ லோகா, எந்த ஒரு நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு, ஆத்மாதான் இந்த ஆத்மாதான் லோகமா வச்சுருக்கோ அதற்கு இந்த வேற லோகமே பார்க்கறதில்லை. அவளுக்கு இந்த பிரஜையினால என்ன பண்ண போறது? பண்ண வேண்டியதா இருக்கணும் இல்லை. ஏன்னா ஏஷாம் நகா நகன அஸ்வாகம் அர்த்தம். ஏஷாம் நகா அயம் ஆத்மா அயம் லோகா, அயம் லோகா அயம் ஆத்மைவா. இந்த லோகம் என்கிறது இந்த ஆத்மா தான். இந்த லோகம் இன்னும் வேற ஒரு லோகம் கிடையாது. இந்த புத்திரனை வச்சு ஜெயிக்க வேண்டிய இந்த லோகம் இங்க இன்னொரு வேற லோகமே கிடையாது. இந்த ஆத்மா தான் லோகம் நிலைமையில் இருக்கு. அதனால சிவபாவயம் அத்யேஷ்யாமி இது ஸ்ருதியில் இருக்கு. ये प्रजा ईश्वरे श्मशानानि भेदिरे ये प्रजा नेशिरे अमृतत्वं ही भेदिरे. இது அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது. ஏ பிரஜாம் ஈஸ்வரே, ஈஸ்வரனா பாலனம் பண்ணிட்டு இருக்காரோ, பிரஜைகளை எல்லாம் புத்திரா கிரகம் சம்பத்து சொத்தை எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரோ. ஏ பிரஜாம் ஈஸ்வரே அதீரா, ஏ பிரஜாம் ஈஸ்வரே தீரா அப்படி ஒரு பாடம் இருக்கு. ஏ பிரஜாம் ஈஸ்வரே தீராக அதீராக, ஏ அதீராக பிரஜாம் ஈஸ்வரே. பாடம் சரியாதானே இருக்கு. அதீராக தீரன் அதீரன் இது ரெண்டு விவாதம் பண்றது இல்லையா. தீரன்னா தீரன்னா என்ன அர்த்தம்? தைரியம் மட்டும் இல்ல, தீ சப்தத்துக்கு புத்தின்னு அர்த்தம், தீமான் அர்த்தம், அவ்வளவுதான் புத்திமான் அர்த்தம். தைரியம் என்கிறது ரெண்டு விதமா வரும். புத்தியோட விவேகத்தோட வரக்கூடிய தைரியத்துக்கு தான் உபயோகம். புரியுதா? தைரியம்னா காமன் சென்ஸ் இல்லாம இருந்தா கூட ஒரு தைரியம் வரும் இல்லையா. கொஞ்சமா காமன் சென்ஸ் இல்லைன்னா ஏதோ பண்ணுவான். அது இந்த சர்க்கஸா இது நடக்கிறதுனா இது ரோடு தானே தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. தைரியம் வரதுக்கு காமன் சென்ஸ் இல்லாத கூட போதும். ஆனா தீமானா இருந்து வரக்கூடிய தைரியத்துக்கு தான் உபயோகம்.
அது ரான பிரத்யம் ஜீ சப்தத்துக்கு புத்தியை தான் அர்த்தம். அதனால கிடைக்கிற அர்த்தம் புத்திமான் அதுதான் கிடைக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. விகார கேதௌ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாந்தி தகேவ தீரான காளிதாசன். கடவுளுக்கு அந்த தீரான பிரயோகம் இருக்கு இல்லையா, இங்க இருக்க கச்சித் தீரா கச்சித் தீர பிரத்யேகாத்மான ஈக்ஷன் ஆவர்த்த கட்சுட அமிர்தத்துவம் இச்சன் தீரா புத்திமான் பாஷ்யத்தில் பண்ணியிருக்காரு. தாக்கம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. புத்திமான் கச்சித் தீரா பிரத்யேகாத்மான ஈக்ஷன் ஆவர்த்த கட்சு அமிர்தத்துவம் இச்சன். இந்திரியங்களை அடக்கி அமிர்தத்துவ காமனா இருக்கிறவன், சம்சாரத்துல ஆகர்ஷணம் இல்லாம இருக்கிறவன் ஜீரன் சொல்றார். விகார ஹேதௌ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாந்தி ச ஏவ தீரான் காளிதாசன். இந்த வாக்கியம் கேட்பது இல்லையா, சாகுந்தலத்துல வருது. விகாரம் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் யாருக்கு விகாரம் வருது இல்லையோ ச ஏவ தீரான் அர்த்தம். தீரன் சப்த பிரயோகம் பண்ணியிருக்க. ஏ பிரஜா ஈஷிரே தீரா தீரான் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் விருத்தம் சரியா இருக்கு. நான் யோசிச்சேன், இது விருத்தம் சரியா இல்லையா, இது நமக்கு சொல்ல முடியாது, சில ஸ்ருதிகள் அப்படி இருக்கும். அதனால அந்த பாடம் சரியா இருக்கு. ஏ பிரஜா ஈஷிரே தீரா ஏ பிரஜா ஈஷிரே அதீரா சாரி ஏ பிரஜா ஈஷிரே தீரா யார அதீரனா இருந்த. ஏன்னா இதெல்லாம் விட்டு போறதுக்கு தைரியம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பக்குவமா இல்லை. அப்படி பிரஜாபரணம் குடும்பபரணம் சம்பத்தை எல்லாம் வச்சிருந்த லௌகிகரா இருக்கிறாரோ அவர் ஏ பிரஜாமீஷரே அதீராக ஏ ஸ்மசானானி பேதிரே அதையெல்லாம் ஸ்மசானத்துக்கு தான் அனுப்பிட்டு ஸ்மசானானி பேதிரே பேதிரேனா அர்த்தம் அனுப்புறதுன்னு அர்த்தம். ஸ்மசானானி பேதிரே ஏ பிரஜா நேஷிரே தீரா அமிர்தத்துவம் ஹி பேதிரே யார அந்த மாதிரி பண்ணாம தைரியமானா இருந்த விட்டு போறதோ அவரை அமிர்தத்துவத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கு ஸ்மிருதியும் சொல்றது. ஏவம் சதி ஏதமேவ பிரவராதினோ லோகமிச்சந்த பிரவர்ஜந்தி இத்தியத்திர ஆத்மலோகோ விவக்ஷித இது கம்யதே. இப்படி இருக்கிறச்சே ஏவம் சதி இப்படி இருக்கிறச்சே ஏவம் சேரான் அப்படி இருக்கலாம். ஏவம் சதின்னு இருக்குதுல சரி தப்பு இல்லை. ஏவம் சதினா அப்ப நிகமனம் பண்றது, கன்க்ளூஷன் பண்றது. இதனால என்ன வருது, இதெல்லாம் சொல்றதுனால விசாரம் பண்றதுனால என்ன கிடைக்கிறதுன்னா ஏவம் சதி ஏதமேவ பிரபுராதினோ லோகமிச்சந்த பிரபுரஜந்தி இது சுத்தி இருக்கு இல்லையா. இந்த பிரபுராஜ்யத்தினுடைய லோகத்தை காமிச்ச பிரபுராஜ்யத்தை வாங்கிக்கிறார், சன்னியாசம் வாங்கிக்கிறார் யாரோ அவர் இத்தியத்திர ஆத்மலோகோ விவக்ஷித இதுகம் என்ன. இந்த இடத்துல லோகம்னா வேற லோகம் ஒன்றும் கிடையாது, ஆத்மாதான், ஆத்மஸ்வரூபம் தான் அந்த லோகம் சொல்றது தெரியாது. இதனால சவா ஏஷ மகானஜ ஆத்மா இது பிரக்ராந்தஸ்ய ஆத்மனஹ ஏதத் சப்தேன பராமர்ஷ்டத்வா ஆத்மனஹ ஏவ தத்ர பராமர்ஷ்டத்வா. அந்த ஸ்ருதியில ஏதமேவ இருக்கு இல்லையா, ஏதமேவான ஒரு சர்வநாமபதம். சர்வநாமபதத்தினால எது வாங்கிக்கணும், முன்னாடி எது சொல்லியிருக்கோ தானே வாங்கிக்கணும். ராமஸ்ய பிதா தசரதா சஹா சொன்னா என்ன அர்த்தம், தசரதான் இருக்கணும் இல்லையா, முன்னாடி எது வந்திருக்கோ தானே இருக்கணும். முன்னாடி சவா ஏஷ மகானஜ ஆத்மா முன்னாடி இருக்கு. அதனால ஏதமேவ லோகம் அப்படின்னா ஆத்மலோகம் அர்த்தம் வாங்கிக்கணும். சவா ஏஷ மகானஜ ஆத்மா இது பிரக்ராந்தஸ்ய, பிரக்ராந்தம்னா ஆரம்பிச்சிருக்கிறதுனால பிரக்ராந்தஸ்ய ஆத்மனா ஆத்மாதான் இப்ப ஆரம்பிச்சிருக்கா. முன்னாடி இருக்கிற வாக்கியத்தினால ஆத்மாதான் சொல்லியிருக்கா, அதனால ஆத்மாதான் சொல்லப்படுறது. அதனால ஆத்மனஹா ஏதத் சப்தேன பராமர்ஷ்டத்வா. ஏதத் சப்தேனா ஏதமேவ லோகம் என்கிற ஸ்ருதியில ஏதத் சப்தத்தினால ஆத்மாதான் இருக்கு, ஆத்மாவை தான் வாங்கிக்கிறோம். அப்ப ஆத்மாவை லோகம் எப்படி சொல்றது, லோக்கியதே அனுபூயதே இது லோகா ஆத்மா அனுபூயதேனால லோகம் சொல்றது. அவ்வளவுதான். அதாச்ச ஆத்மானுபவம் இச்சந்தா பிரபுரஜந்தி இது சுதே தாத்பர்யார்த்த சம்பத்தியதே. அதனால ஆத்மானுபவம் இச்சந்தா யார் ஆத்மானுபவம் வேணும்னு வச்சிருக்காரோ அவர் பிரவர்த்தியா சன்னியாசத்தை வாங்கிறார். இப்படி
ஸ்ருதே தாத்பரிய அர்த்தம் சம்பத்திலே ஸ்ருதியோட விவக்ஷித அர்த்தம், ஸ்ருதியிலிருந்து கிடைக்கக்கூடிய சென்ஸ் இதுதான். சம்பத்தியதே இந்த முடிவு பண்ணலாம். ஸ்மிருதிஷ்ட பிரம்ம விஜான லாபாய பரஹம்ச சமாஸ்வய சாந்தி தாந்தியாதி சர்வை சாதனை சகிதோ பவே. இந்த பிரம்ம விஜான லாபத்துக்காக பிரம்ம விஜான லாபாய பரஹம்ச சமாஸ்வய சன்னியாசா, பரஹம்ச சன்னியாசம் பேர் இருக்கக்கூடிய அந்த சன்னியாசம் சாந்தி தாந்தியாதி சர்வை சாதனை சகிதோ பவே. சாந்தி தாந்தி க்ஷமா திதிக்ஷா ஸ்ரத்தா இதெல்லாம் இந்த சாதனங்களோட எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சன்னியாசம் தேவையா இருக்கு, சொல்லியும் இருக்கு. இகஜன்மனி ஜென்மாந்தரேவா சம்யகனுஷ்டிதை வேதானுவதனாதி உற்பன்னயா விவிதிஷயா சம்பாதிதத்வா அயம் விவிதிஷா சன்னியாசா விதீயதே. இப்ப ஆத்ம ஞானத்துக்காக, ஆத்ம ஞானம் இன்னும் வரல, அந்த ஞானம் வரணும்னு வச்சுட்ட வாங்கிக்கக்கூடிய சன்னியாசத்துக்கு விவிதிஷா சன்னியாசம் பேரு. அது சொல்றார், இக ஜென்மனி இந்த ஜென்மத்திலோ ஜென்மாந்தரேவா ஜென்மாந்தரத்திலோ போன ஜென்மத்திலோ சம்யகனுஷ்டிதைர் வேதானுவதனாதி நல்லா பண்ணக்கூடிய வேதானுவதனாதி ஆதிசத்தினால என்ன எடுக்கலாம்? சமேதம் வேதானுவதனேன பிராமணா விதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசஜேன. அது மனசு வச்சுட்டு பிரம்மச்சாரியா இருந்தால் தன்னுடைய தர்மம், பிரம்மச்சாரிக்கு எது தர்மமோ அது நிஷ்காமமா பண்றது. இது ஆத்ம ஞானம் உத்தேசம் வச்சுருக்கிறேன். மகமா பண்றதுனால தத்துவமும் கிடையாது. சம்சார நிவர்த்தியை உத்தேசித்து பண்றதா இருந்தால் நிஷ்காமமா பண்ணணும், அவ்வளவுதான். அது எது பண்ணணும்? நிஷ்காமமா பண்ணணும், தன்னுடைய தர்மம். ஒரு பிரம்மச்சாரிக்கு வேதாத்தியனம் சமேதம் பிராமணா விதிஷந்தி வேதானுவச்சனேனம் பிராமணா விதிஷந்தி. வேதானுவச்சனா வேதாத்தியனம் இப்போ பிரம்மச்சரியாசிரமத்துல, யஜ்ஞேன தானேன அது எங்க கிரகஸ்தாசிரமத்துல, தபசா அது எங்க வானப்பிரஸ்தாசிரமத்துல. இப்படி எல்லாம் தன்னுடைய தர்மத்தை நிஷ்காமமா பண்றது சொல்லியிருக்கு. அது சொல்ற எதுக்காக? சித்த சுத்திக்காக. நான் அன்னைக்கு சொன்னேன், சித்தத்தினுடைய அசுத்தி தான் ஆத்ம ஞானத்துக்கு பிரதிபந்தம், அவித்தியை கிடையாது. அவித்திய பிரதிபந்தம் இல்லை, சித்தத்தினுடைய அசுத்தி தான் ஆத்ம ஞானத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கு. அந்த பிரதிபந்தகம் போனாதான் ஆத்ம ஞானம் வரும். ஆத்ம ஞானம் வந்தா அப்புறம் அவித்தியை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு அவித்தியை பத்தி கவலைப்பட வேண்டாம், புரியுதா? இது எதுக்காக உபன்யாசம் பண்றது? அவித்தியை இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம், சித்த சுத்தி இல்லையேன்னு கவலைப்படும். அதுதான் பிரதிபந்தகமா இருக்கு. வைராகியம் இல்லையேன்னு கவலைப்படலாம். ஆத்ம ஜானம் வேணும் வச்சிருக்கோங்க, அவித்தியை இருக்கான்னு கவலைப்பட வேண்டாம், அது போயிடும் ஆத்ம ஜானத்தினால. அப்போ சம்யகனுஷ்டிதைர் வேதானுவச்சனாதி உற்பன்னையா விதிஷயா, அந்த நிஷ்காம கர்மானுஷ்டானத்தினால வரக்கூடிய விதிஷையினால, விதிஷானா வேதிது நிச்சா சம்பாதித்துவா அயம் விதிஷா சன்னியாசா. அந்த விதிஷா மூலமா பண்றதுனால வாங்கிக்கிறதுனால இந்த சன்னியாசத்துக்கு விதிஷா சன்னியாசம் பேர் இருக்கு. அயஞ்ச வேதன ஹேது. இந்த விதிஷா சன்னியாசம்ங்கிறது வேதனத்துக்கு ஹேது. வேதனம்னா ஞானம் அர்த்தம், இது தாதுக்கு ஞானம் அர்த்தம். வேதனம் அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் அர்த்தம். அந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்கு அந்த இந்த சன்னியாசம் விதிஷா சன்னியாசம் ஹேது. அது எப்படி சன்னியாசம் எப்படி அந்த இதுக்கு ஹேதுவா இருக்கும்? சாட்சா்காரத்துக்கு ரெண்டு விதமா ஹேது. ஒண்ணு அந்த திருஷ்ட விஷயம் கூட ஹேதுவா இருக்கு, அதிர்ஷ்ட விஷயம் கூட ஹேதுவா இருக்கு. திருஷ்டமான உபயோகம் இருக்கு சன்னியாசத்துக்கு. என்ன உபயோகம்? சொல்ற உபயோகம் என்ன? சன்னியாசத்துல மற்ற கர்மானுஷ்டான வையக்ரியம் இல்லை. வையக்ரியம்னா தொந்தரவு கிடையாது. அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அது இல்லை. கர்ம தியாகம் தானே. கர்ம தியாகம் பண்ணி இருக்கிறவருக்கு கர்மானுஷ்டானம் பண்ணாம இருக்கிறதுனால வரக்கூடிய பிரத்திவாயம் கிடையாது. சன்னியாசம் இல்லாம கர்மானுஷ்டானம் பண்ணாம இருக்கிறதா இருந்தா பிரத்திவாயம் இருக்கு. சன்னியாசமும் இல்லை, கர்மானுஷ்டானமும் இல்லை, அது இந்த பிரத்திவாயம் இருக்கு, பாபம் இருக்கு. ஆனா சன்னியாசம் வாங்கிக்கிறதா இருந்தா கர்மானுஷ்டானத்தை விடலாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கிறதா இருந்தா கர்மானுஷ்டானம் இல்லாம இருக்கலாம், ஏதோ யஜ்ஞாதி கர்மானுஷ்டானங்களிலிருந்து வெளியில் வரலாம். அப்ப என்ன பண்ணலாம்? சிரவணாதிகள் பண்றதுக்கு நிறைய சமயம் கிடைக்கிறது. அதனால இது ஒரு திருஷ்டமான உபயோகம்.
இந்த மடத்துல மடாதிபதியா இருந்தா முடியுமா அது வேறு தெரியாது. ஏன்னா அங்கே நமக்கு இருக்கிறதோட இன்னும் அவருக்கு ஜாஸ்தி இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம தெளிவா பார்க்கறது போவது தெளிவா பார்த்து கவனிக்கவே இல்லையே, நம்மளை பார்த்து கவனிக்கவே இல்லை கவலைப்படுறாங்க இல்லையா? கொஞ்சம் கவனிக்கிறதா இருந்தா பெரியவாக்கு கவனிச்சிருக்கா, நம்மளை எல்லாம் கவனிக்கிறா, பேர் கூட மறக்கல, பேர் கூட ஞாபகம் வச்சுருக்கா, பெரிய சந்தோஷம். அப்படி நீங்களே நம்மளே அப்படி நினைச்சுட்டு இருக்கிறதால அவரே சன்னியாசாசனமே தெரியா பெருகாலம் என்று நம்மளே விடுறது இல்லை. நீங்க இருக்கு நாங்களே பாக்குறது, நீங்க யுவகனா உட்கார்ந்தோம் சொல்லணும். என்ன எதுக்கு பாக்குறது? என்னையும் பார்க்கவே வேண்டாம், நான் இங்க நமஸ்காரம் பண்ணி போறேன். ஆனா அப்படி நினைக்கிறது தான் இல்லையா? கிடையவே கிடையாது. முன்னாடி வந்து பார்க்கணும், பார்த்தா மட்டும் போறாது, அவரை கவனிக்கணும். வேறெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லணும், வேறெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லணும். அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, அவருக்கு பெரிய கஷ்டம். அது வந்துட்டே இருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிங்கேரி பெரியவா இருக்கும்போது எத்தனை டைம், ஒரு 3 மணி நேரம் அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. எதெல்லாம் கேட்கணும், எல்லாமே கேட்கணும். குழந்தை எப்படி இருக்கு, ஜிக்ஞாசையே இல்லாம விஷயம். குழந்தை எப்படி இருந்தா என்ன, நான் படிச்சுட்டு இருக்கானா, அப்படியா, ஓ நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதம். அப்புறம் என்ன கல்யாணம் ஆயிருக்கா, இதெல்லாம் கேட்கணும். அவரே கேட்கணும். அவரே கேட்டு அதுக்கு பதில் சொல்றதா இருந்தா இவருக்கு சந்தோஷம். எல்லாம் பெரியவா நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அப்ப அவரையே மனனம் பண்றதுக்கு நம்மளே விடுறதில்லை. அந்த இது பெரிய நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறவரே அவருடைய தர்மம் பண்றதுக்கு அவரை விடணும். பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கிறவருக்கு அவருடைய தர்மம் பண்றதுக்கு விடணும். கிரகஸ்தரே அவருடைய தர்மம் பண்றதுக்கு விடணும். அப்பதான் சமாஜ வியவஸ்தை சரியா இருக்கு. எல்லாரும் நம்மளே கவனிக்கணும்னு வச்சுருந்தா எப்படி? நம்ம எல்லாம் யாரு? ஆனா அது தெரியாது. இப்போ சன்னியாசம்னா அது மன சன்னியாசம் இருக்கோம். சன்னியாசாசிரமம் உண்மையா உபனிஷத்துல சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்துல கர்ம வையத்தியம் கிடையாது. வையத்தியம்னா வெற்றதான அறிவுரை, அது கிடையாது. அதனால சிரவணாதி பண்றதுக்கு தாராளமா அவகாசம் கிடைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு சன்னியாசாசிரமம் கிரகிக்கிறதுனால அதிர்ஷ்டமும் இருக்கு. அது இந்த ஒரு புண்ணியம் இருக்கு. அதனால அது ஆத்ம ஞானத்துக்கு ஹேதுவா நிற்கக்கூடிய, நடுவில் நிற்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா புண்ணியம், பிரத்யட்சமா பார்க்க முடியாது. அந்த ஒரு அது இருக்கு. இது விகிதம் தானே. விகிதாகரணத்தினால கிடைக்கக்கூடிய சந்தியாவந்தனத்தினால ஒரு புண்ணியம் கிடைக்கும் சொல்றது. அந்த மாதிரி சன்னியாசாசிரமம் என்கிறது ஆத்ம ஜானத்துக்காக உத்தேசித்து விதிச்சிருக்கிறதுனால அது அனுஷ்டானத்தினால வரக்கூடிய புண்ணியம், அதுவும் இந்த ஆத்ம ஜானத்துக்கு தேவையா இருக்கு. அதனால அயந்த வேதனை கேது சன்னியாசோ திரிதா ஜென்மாபாதக காமிய கர்மாதி தியாக மாத்திராத்மக பிரைசோச்சாரண பூர்வக தண்டதாரணாத்தியாசிரம ரூபச்சேரி. இது எதுக்காக சொல்றாரு பாருங்க. தண்டதாரணம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கூட ஆந்தரமா சன்னியாசம் பண்ணலாம். இது யாரும் உங்களை தடையாது. அது சொல்றதுக்காக பண்றோம். சன்னியாசம் திரிதா, 2 சன்னியாசம் 2 விதமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தண்டம் எடுத்துட்டு காஷாய வஸ்திரம் போட்டு போறதாதான் சன்னியாசம் நினைக்க வேண்டாம். ஜென்மாபாதக காமிய கர்மாதி தியாக மாத்திராத்மக வரக்கூடிய ஜென்மத்தை தடுக்கிறதுக்கு என்ன காரணம், எது பண்ணணும்? காமிய கர்மா பண்ணக்கூடாது, பண்ணாம இருக்க. நிஷித்தமும் பண்ணக்கூடாது, காமியமும் பண்ணக்கூடாது. நிஷித்தம் பண்ணவே கூடாது, காமியம் கூட பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் வரக்கூடிய ஜென்மத்தை வராம பார்க்கலாம். அப்போ ஜென்மாபாதகம், ஜென்ம ஆபாதகம்னா ஜென்மத்தை கொடுக்கக்கூடியதுன்னு இருக்கும். ஜென்மாபாதகம் காமிய கர்மா, காமிய கர்மா ஆதி நிஷித்தம் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அது அதனுடைய தியாகம் பண்ணி ஏகாந்தமா நடக்கிறது, ஏகாந்தமா மனசை வச்சுருக்கிறது. இது சன்னியாசம். இன்னொன்னு பிரைசோச்சாரண பூர்வக தண்டதாரணாசி ஆசிரம ரூபச்சம். பிரைசோச்சாரணத்துக்கு நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கு. சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு பல இது சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கு. பிரைசோச்சாரணம் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பைசன்னா தெரியுமா? பைசன் இங்க உபநயன சம்ஸ்காரம் பாக்குறதுன்னா சரி, அந்த உபநயன சம்ஸ்காரம் பண்ணும்போது உபதேசம் பண்ணுவான். அந்த மாணவனுக்கு குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவான். தியானம் பண்ணணும், அது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்னா உபதேசம் பண்றது இருக்கு. இதுக்கு பைசன்னு பேரு.
அந்த அது மாதிரி சன்னியாசத்தும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கர்மாக்கள் எல்லாம் இருக்காது. இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணி தண்ட சாதனங்கள் எல்லாம் பண்ணி காஷாயவஸ்திரம் எடுத்துட்டு வரக்கூடிய சன்னியாசம் சொன்னோம். ஜென்ம லபதே மாதா பத்னீக பிரேஷ மாத்திரதா பிரம்ம நஷ்டம் குலீனச்ச ஞானம் சைத பிரபாவதா. பிரம்ம நிஷ்டம் இருக்கா, அதான் இப்படிதான் இருக்கா. பிரம்ம நஷ்டம் இருக்கு, பிரம்மனிஷ்டம் சுசீலஞ்சான் இருக்கா, ஞானம் செய்த பிரபாவதா. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த புத்தகம். குஞ்சன்ம லபதே மாதா பத்னீக பிரைஷ மாத்திரதா பிரம்மனிஷ்ட சுசீலஸ்ட ஞானி செய்த பிரபாவதா. இந்த சன்னியாசத்தை பற்றி சொல்றதுதான். குஞ்சன்ம லபதே மாதா பத்னி இவளெல்லாம் சன்னியாசத்தினால குஞ்சன்ம லபதே அடுத்த ஜென்மாவில புன்ஜென்ம புருஷ ஜென்மத்தை கொடுக்கிற சன்னியாசம். இந்த ஜென்மத்துல ஸ்திரீயா இருந்தா கூட சன்னியாசம் வாங்குறதா இருந்தால் அடுத்த ஜென்மத்துல புருஷ சரீரம் கிடைக்கும். அதனால சில உபயோகங்கள் இல்லை. புன்ஜென்ம லபதே மாதா பத்னீக பிரைஷ மாத்திரதா. இந்த பிரைஷ பூர்வகமா சன்னியாசம் வாங்கிக்கிறதுனால பிரம்மனிஷ்டம் சுசீலச்ச ஞானம் சைத பிரபாவதா. பிரம்மனிஷ்டாம் இருந்தா நல்லா இருக்கும். பிரம்ம சுசீலச்ச ஞான அந்த சோகனை அப்புறம் பார்த்து சொல்றேன். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கல, அன்னையும் வரல, ஏதாவது தப்பு இருக்கான்னு தெரியாது. அது சரியா சரியா அக்ஷரத்திலே சந்தேகம் இருக்கு. தியாகஸ்த தைத்திரியோபனிஷத்து ஸ்ரூயதே ந கர்மணா பிரஜயா ந பிரஜயா தியாகேன தனேன தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகு. உரிதமான வாக்கியம். கர்மத்தினாலோ பிரஜையினாலோ தனத்தினாலேயோ ஒன்னும் வராது. ஒன்னும் வராதுன்னா சம்சார நிவர்த்தி வராது. சம்சார நிவர்த்திக்காக ஒன்றும் ஆகாத தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகு. தியாக சப்தத்துக்கு அங்கே சன்னியாசம் நஷ்டம். ஏதே தியாகேன ஏ அமிர்தத்துவம் பிராப்தவந்தா ஆறு அமிர்தத்துவத்தை அடைஞ்சிருக்காரோ அவரெல்லாம் தியாகத்தினாலே அதை அடையாரு. தியாகம் இல்லாம ஒன்றும் நடக்கிறதில்லை. அஸ்மிஷ்ட தியாகே முக்கியமான விஷயம் பாருங்க. அஸ்மிஷ்ட தியாகே ஸ்திரியோக்கு அதிக்கிரியந்தே இவரே நீங்க எப்ப பண்ணிடுங்க. அஸ்மிஷ்ட தியாகே சன்னியாசத்துல ஸ்திரீகளுக்கு அதிகாரம் இருக்குன்னு இவரே வித்யார்த்தி சொல்றாங்க. இருக்குன்னு சொல்றாரு. முன்னாடி அந்த வாக்கியத்துல அப்படித்தானே வந்தார். ஸ்திரீ மாதாவோ பத்னியோ ஸ்திரீயும் திருதண்ட பரிசபூர்வமா சன்னியாசத்தை வாங்குறதா இருந்தால் அடுத்த ஜென்மத்துல புருஷ சரீரம் கிடைக்க வேதாத்தியனாதிகள் பண்ணி அந்த வேதோக்த மார்க்கத்தில் போய் இது அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா? இப்போ சொன்ன தியாகத்துல சன்னியாசத்துல ஸ்திரியோக்கு அதிக்கிரியந்தே ஸ்திரீகளுக்கும் அதிகாரம் இருக்கு. கஷ்டமா சொல்லுங்க. பிக்ஷுகீக்கனேன ஸ்திரீனாமபி பிக்ஷுகீன்னு பராமர்சம் இருக்க. பிக்ஷுகீன்னு என்ன சன்னியாச பிரகரணத்துல உபனிஷத்துல அந்த வாக்கியத்தை நான் பார்த்து சொல்றேன். பிக்ஷுகீன்னு பராமர்சம் இருக்கு. பிக்ஷுகீன்னு என்ன பிச்சை வாங்கிக்கிறதா அர்த்தம் இல்லை. பிக்ஷுகீன்னு பிரயோகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்திரீ தானே. எங்க சன்னியாச பிரகரணத்துல பிக்ஷுகி பிரயோகம் இருக்கிறதுனால ஸ்திரியோக்கு அதிக்கிரியந்தே ஸ்திரீகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸ்திரீனாமபி பிராக் விவாகாத் வா வைதவ்யாத் ஊர்துவம் வா அது போட்டிருக்காரு. ஆனா ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். விவாகா பிராக் விவாகத்துக்கு முன்னாடியோ வைதவ்யா பரம்பா வைதவ்யம் ஆயிடுச்சுன்னா பர்த்தாவை இருந்து போயிடுச்சுன்னா பர்த்தாவும் இருக்கிறது பண்ணக்கூடாது. ஆனா பர்த்தாவுக்கு அப்படி இல்லை. ஸ்திரீ இருந்தாலும் மாறி இருந்தாலும் இருக்கு. என்னன்னா அவருக்கு எத்தனையோ கர்மாக்கள் இருக்கு. அவருக்கு வைராக்கியம் இல்லைன்னு சொல்றோம். அவருக்கு சன்னியாசத்துக்கு இவருக்கு இருந்த ஸ்திரீக்கு வைராக்கியம் இருந்தாலும் புருஷனுக்கு வைராக்கியம் இல்லைன்னா அவருக்கு சன்னியாசம் வாங்கிக்க முடியுமா? முடியாது. இவருடைய கர்த்தா இருக்கு இல்லையா, அவருக்கு வைராக்கியம் இல்லைன்னா அவரால் சன்னியாசம் வாங்கிக்க முடியாது இல்லையா? அப்ப அவரால் கர்ம பண்ணிட்டுதானே ஆகணும். அப்ப அவருக்கு கர்மம் பண்ணா இந்த ஸ்திரீ இருக்கணும், சகதர்மம் பண்ணணும் இல்லையா, சகதர்மனியா இருக்கணும் இல்லையா. இந்த ஸ்திரீ எனக்கு வைராக்கியம் ஆயிடுக்கும், நீங்க ஏதோ பண்ணுவோம், நான் இங்க உட்கார மாட்டேன் போயிடுறேன் சொன்னா அவருக்கு பாதிக்கம் வரப்போகுது. அப்ப அவருக்கு பிரத்திவாயம் வரப்போகுது இல்லையா. அதனால அதுக்கு கவனிக்கணும். அதனால மர்த்தா இருக்கிறது அவர் கர்மாதிகாரியா மட்டும் இருக்கிறதா இருந்தால் அதுக்கு சககாரம் பண்ணிதான் சகதர்மம் சரிதான் சொல்லி இருக்கிறதுனால அவருக்கு சககாரம் பண்ணிதான் மானச சன்னியாசம் இருக்கலாம்.
திருதண்டத்தோட போகக்கூடாது. ஆனா வைகவ்யாது ஊர்தம் அவர் போயிட்டுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை, கஷ்டமா இருக்கிறார். அஸ்மிஷ்டத்தியாதே ஸ்திரியோ பிரதிக்கிரியந்தே விக்ஷுபீச்சனேன ஸ்திரீனாமபி, விக்ஷுபீதி சப்த நிர்தேசம் இருக்கிறதுனால ஸ்திரீனாமபி பிராக் விவாகத்துக்கு முன்னாடியோ வைகவ்யாது ஊர்துவம் வா வரணும். அப்புறம் அப்புறம் பார்ப்போம். தேன அந்த சன்னியாசத்தினால தீட்சாகரியம், மோட்சசாஸ்திர சிரவணம், ஏகாந்தே ஆத்ம தியானம் சாதி கர்த்தவியம், திருதண்டாதிகம் தாரியம். சுத்தமா இல்லையா? எல்லாமே வேணும், ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆத்ம தியானம், மோட்சசாஸ்திர சிரவணம் பண்ணணும், ஏகாந்தத்தில் ஆத்ம தியானம் பண்ணணும், தீட்சாச்சரியம் பண்ணணும், திருதண்டாதிகம் தாரியம் அதுவும் காரணம் பண்ணணும். ஜென்மம் ஒருவேளை சில பேர் கையில் எடுத்துட்டே போறது, சிலருக்கு ஆலோசனை எல்லாம் தெரியாது, சில பேர் சொல்றதில்லை, உள்ள இருக்கலாம். இப்போ அது வாஸ்தவமா கையில் எடுத்துட்டு தான் போகணும், தண்டம் இல்லாம இருக்கவே கூடாது சன்னியாசி. ஆனா பல சன்னியாசிகளுடைய போட்டோல் தான் தண்டம் பார்க்க முடியும், சில எடுத்துட்டு போறது சில பேருக்கெல்லாம் இல்லை. அது உண்மையா வாஸ்தவமா அது தண்டம் எடுத்துட்டு தான் போகணும், தண்டம் இல்லாம இருக்கக்கூடாது சன்னியாசி. ஆனா இல்லாமையும் பார்க்கலாம், யாரும் நான் சொல்ல மாட்டேன், பாருங்க. தண்டம் இல்லாமையும் பல பேர் போயிட்டு இருக்காங்க. தண்டம் இல்லாம இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. பிரம்மச்சாரியும் தண்டம் இல்லாம இருக்கக்கூடாது. சில சம்பிரதாயத்தில் கிரகத்திற்கும் தண்டம் இருக்கிறதா தெரிகிறது. தண்டம் ரொம்ப அனிச்சாதாவா இருக்கிறவர், சோமயாக வாடிக்கைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர் தண்டம் எடுத்துருக்கிறார். பழைய நடக்கிறதுக்காக இல்லை, அந்த தண்டம் இல்லை, வயசானப்புறம் அந்த தண்டம் இல்லை, வேற சாஸ்திர விஷயமான ஒரு தண்டம் இருக்கு, போயிட்டு